ஸோ இந்த வீட்டில் வந்து அமரா வந்து அவங்களோட கணவரோட நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ இவங்க அமரா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு தமிழரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ லவ் மேரேஜ்னோடனே இவங்க 2 பேரோட வீட்லேயும் வந்து ஒத்துக்காத காரணத்தினால இவங்க தனியாக வந்து இந்த ஒரு ஆசை கனவு வீடுன்னு சொல்லலாம் இது இவங்களுக்கு. ஸோ அந்த கனவு வீடை வந்து கட்டணும்னு சொல்லி இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கட்டினது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட காலங்களை கழிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து திருடங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவர் இல்லாத நேரத்தில். ஸோ அப்போ இவங்க தடுக்க வந்த அமரா இவங்களை வந்து ரொம்ப கொடூரமாக இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து என்ன சுத்தி இருக்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. உங்களுக்கு நடந்தது அநியாயம்தான். ஸோ உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லுங்க, அதை நான் நிறைவேற்றத்துக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க மேலதான் இருக்கீங்க தெரியுது. வாய்ஸ் தெளிவா கேக்குது, மேல அழுவுற குரல். அமராக்கா தெளிவா இருக்குது. ஸோ அவங்க இங்கே தான் இருக்காங்க, அந்த ஆன்மா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் ராஜை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி நான் வருவேன் இந்த இடத்துக்கு. ஸோ வரப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இது சத்தியம். கைஸ் எல்லாருக்கும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம போட்ட அமரா, ஸோ அவங்களோட வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்தது. அந்த கமெண்ட் வந்து நான் இப்போ படிக்கிறேன், உங்களுக்கு இங்கே கீழே வரும் பாருங்கள். ஜெகதீஷ் ஜக்கு அப்படின்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ சாரி மேக்கப் செட் கொடுங்க, அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர். இல்லைன்னா ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருந்தால் ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை நான் செய்வேன்னு சொல்லி அமரா அவங்களோட ஆன்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நிறைவேற்றத்துக்காக தான் வந்து இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவங்களோட கணவரோட ஃபோட்டோ இருந்தால் ஃப்ரேம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். ஆனால் அவரோட கணவர் பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தகவலும் நம்மளுக்கு கிடைக்கல, ஓகேங்களா. அதுதான் ரொம்பவே வந்து மர்மமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது நான் ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அது வந்து என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன கிஃப்ட்டுன்னா வந்து அவங்களுக்காக ஒரு சாரீ வந்து நான் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. நல்ல ஒரு பெரிய ஷோரூமில் வந்து ராயல்ஸ் ஷோரூமில் அவங்களுக்காக நான் ஒரு சாரீ ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த சாரீ வந்து இப்போ நான் உள்ளே போய் கொடுத்துட்டு வர போகிறேன். உள்ளே கொடுக்க போறியா? நீ போவாத, நான் போகிறேன் இந்த வாட்டி. ஏன் என்ன நீ வெளியே நிற்க வச்சுட்டு உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இல்லையா? ஆமாம். அப்புறமா நம்ம வெளியே வந்தோன்னா நீ வாஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ பைக்கில் எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறமா நீ வீடியோ அப்லோட் பண்ண உடனே நான் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே என் மனசு ரொம்ப உருகிடுச்சு. என்னதான் அவங்க பேயாக இருந்தாலும் ஒரு அக்கா மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த கிஃப்ட்டை நீ கொடுக்காத, நான் கொடுக்குறேன். யோ என்னையா பேசுகிற நீ? பைத்தியமா உனக்கு? பரவாயில்ல, பைத்தியன்ட்டெல்லாம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு.
உனக்கு ப்ரீவியஸா வந்து இப்பெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. தெரியும், அது தெரியும். ஆனா அந்த ஆத்மாக்கெல்லாம் நான் பயந்து, இந்த ஆத்மாக்கு மேலே எனக்கு ஒரு பயம் இல்லை, ஒரு மரியாதை இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. என் சொந்த அக்காவான்னு நினைக்கிறேன். ஸோ நானே போய் கொடுக்கலான்னு இருக்கேன். நீ வராத, நீ வெளியே வேறு, இந்த வாட்டி நீ வெளியேறு, நான் உள்ள போய் கலக்குறேன். உள்ள போய் நான் கொடுத்துட்டு வரேன். ஷூரா நீ? பக்கா ஷூர். யோ அப்புறம் ஆடியன்ஸ் என்ன பிடிச்சி திட்டுவாங்கயா? ஆடியன்ஸ் மக்களே, நான் இப்பவே சொல்லிடுறேன், இது வந்து ரூபானோட டிசிஷன் கிடையாது, என்னோட டிசிஷன். ஓகேங்களா? ஷூரா நீ? இங்க இடம் பார்த்தல்ல, இங்க இடம் பார்த்தல்ல? பார்த்தேன். நான் கண்டிப்பா நான் போறேன். ஏன்னா நீ என்ன வெளியவே அனுப்பிச்சிட்ட. யோ அது உன்னோட சேஃப்டிக்காக நிக்க வச்சேன். என்னோட சேஃப்டி தான். ஆனா நீ பேசின இது, அவங்க அந்த இது என் மனசை ரொம்ப டச் பண்ணிச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு அக்காவாக நினச்சி நான் போகிறேன், என்ன எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். யோ உனக்கு சரி, உனக்கு என்னத்தான் சொல்கிறதோ புரியல. அந்த கேமரா பிடி. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிசிஷன் கிடையாது. ராஜே வந்து முழு மனசோட இப்போ நான் உள்ளே போகிறேன்னு சொல்கிறான். இதை நான் அனுப்பலை. ஓகேங்களா? யோ ஷோரா நீ சொல்லியா? கண்டிப்பாக நான் போகிறேன். நீ அனுப்பலை. நான் 3 வாட்டி அழுத்தி சொல்லிட்டேன், நான் தான் போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஆன்மா தான். கரெக்ட். ஆனால் எனக்கு ஒரு அக்கா மாதிரி ஃபீல் ரொம்பவே பயந்தவனாச்சேயா? நான் பயந்தவன் தான், கரெக்டு. ஆனால் இவங்க என்னை பயமுறுத்த மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஆத்மா. எனக்கு அக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு போறியா? கண்டிப்பா. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து ராஜோட முடிவு தான் இது. அவரே வந்து உள்ளே போயிட்டு இந்த சாரீ பாக்ஸை வந்து அவர் குத்துட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஓகே பார்ப்போம். ஏன்னா எனக்குமே வந்து நான் உள்ளே போகலான்ட்டு இருந்தேன் இவரை வெளியே நிற்க வச்சுட்டு. பட் இவர் வந்து இந்த வாட்டி நான் உள்ளே போகிறேன்றாரு. எப்படியோ அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு நல்லது நடந்து அந்த ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சா சரி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நாங்கள் முழுக்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நல்லபடியாக அந்த ஆன்மா வந்து இதை வாங்கிட்டு ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சுன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். தலைவரை பண்ணிடுவியா? சரி, ஓகே. அப்படின்னா வந்து நான் நைட் விஷனில் வந்து வெளியே எதனா நடந்துச்சுன்னா நான் வாட்ச் பண்ணுறேன். சரி, ஓகேவா? ரைட். உள்ள வந்து நீ ஏதாச்சும் தான் நான் குரல் கொடுக்குறேன். ஓகேவா? ஏதாச்சும் தான் நான் குரல் கொடுக்குறேன். ஓகே, பார்த்து பத்திரம் உஷாரு. ரைட். ஓகேவா? ஓகே. அந்த சாரி பாக்ஸ் எங்க? இது இங்கே தான் பேக்கில் வச்சுருக்கேன். பேக்கில் எடுக்கிறேன். இது எடுக்கிறேன். வாவ், நைஸ். அவங்களுக்கு வந்து ராயல் டச் அப்படின்றதுல வந்து நான் சாரீ வாங்கியிருக்கேன். இந்த சாரியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா வந்து வாங்குறது ஏதோ வந்து நம்ம கொடுக்குறத வந்து நான் ஏதோ வாங்கணும் கொடுத்தோன்னு இல்லாமல் ஒரு சொந்த அக்காவுக்கு வாங்குற மாதிரி நான் தேடி டிசைன் பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறேன். ஓகேவா? சரி. இதை நானே வந்து உங்களுக்கு திறந்து காட்டலான்னு இருந்தேன். பட் வேணாம், அதெல்லாம் நான் தான் பண்ணணும். சரி, இப்போ நீ உள்ளே போகிறதா இருந்தால் நீ திறந்து காட்டலாம், நான் தானே உள்ளே போகிறேன். சரி, ஓகே. பார்த்து பத்திரம்யா. சரி, ரைட். நீயும் உஷாரு. சரி, ஓகே. ரொம்ப நேரம் வந்து வெளியில் நிற்க வேணாம், ஹைவே இருக்குது. ஆமாம், வண்டிங்க வேறு வந்துட்டு போயிட்டு இருக்குது ரோடு. ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ், ஓகே. இப்போ நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து நான் வெளியில் வந்து நைட் விஷனில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாவது வந்து தப்பாக நடந்தால் நைட் விஷனில் வந்து கேப்சர் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைமாக நான் நைட் விஷன் யூஸ் பண்ணலை, இந்த வாட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே. நீ கொஞ்சம் இருட்டில் தான் இருக்க போகிறேன் வெளியில். நீ கொஞ்சம் சேஃபாக இரு. நான் இருட்டில் தான் இருக்க போகிறேன் வெளியில். இருட்லையா? ஆமாம், நீ தான் சேஃபாக உள்ளே போயிட்டு வரணும். ஸோ இது ரெண்டுமே நீ கையில் வச்சுக்கோ. டார்ச்சும் வச்சுக்கோ, கேமராவும் வச்சுக்கோ. ரைட். இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு பத்திரமா போயிட்டு ஓகே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு வந்துரு. ரைட். ஓகேவா? ரைட். ஓகே. எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இந்த விஷயம் நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நீங்களும் உங்களோட ஆசீர்வாதமாக எனக்கு இருந்தால் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் நல்லபடியாக எடுத்து முடிக்க முடியும். இதை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி நான் வாங்கியிருக்கேன் அவங்களுக்காக. ஸோ வந்து இது பத்திரமா சேர்த்துறியா? ஓகே, கண்டிப்பாக. ஓகே. ஸோ கைஸ், இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போயிட்டு வர. ஓகே, போயிட்டு வர. பத்திரம். கண்டிப்பாக. பண்ணிட்டா போச்சு, பண்ணிடலாம். ரைட்.
தனியாக வேற உள்ளே போய்க்கிறோம். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எப்பா எப்படி இருக்கு இந்த இடத்த பார்த்தா? நான் ஒண்டியா வரேன்னு சொன்னேன். எப்படி இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. எப்படித்தான் ஒண்டியா வீடு எடுத்தானோ தெரியலையே. கண்டினியூ ஆகுது வீடு. ஸ்டேர் கேஸ். நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆகிற மாதிரி தருது. கொஞ்சம் வண்டி சவுண்டு வேறு வருது. ஹைவேல இருக்கு இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அமரா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அமரா, என்னை பயமுறுத்தாதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். நான் ரூபனோட ஃப்ரெண்டு தான், சரிங்களா? ஸோ என்னை பயமுறுத்தாதீங்க. நான் கொஞ்சம் பயந்தவன் தான், ஆனால் ரொம்ப பயமுறுத்திங்க அக்கா. அப்படி மேலே மூவ் பண்ணி போவோம். அவனோட சேஃப்டிக்கு நான் இங்கே தான் நிற்க போகிறேன். எனக்கு நல்லபடியாக அந்த இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா. ரோடு தெரியுதா? இப்போ நான் நைட் விஷனில் இருக்கிறேன். ஸோ யாருக்கும் தெரியல நான் அங்கே இருக்கிறது. ஹைவே இது. ஸோ 24/7 வண்டி இங்கே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பயந்து தான் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா போலீஸ் எந்த நேரத்தில் யார் வருவாங்கன்னு தெரியாது. ஸ்டேர்கேஸ் அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இது வந்த வழி. இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. ஹலோ அமரா, அமரா, நீங்கள் தானே அது? அமரா, ஏன் அழுவுறீங்க? அழுவாதீங்க, அழுவாதீங்க. அழுவாதீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? அமரா, ப்ளீஸ் அழுவாதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ரூபன் தான் வரேன்னு சொன்னார். நான் தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்களை பார்க்க முடியல, என்னை வெளியே நிற்க வச்சிட்டாரு. இப்போ நான் தைரியமாக வந்திருக்கேன். ஆனால் என்னை கொஞ்சம் பயமுறுத்தாதீங்க. பயமுறுத்த மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கேருந்து தான் சவுண்ட் கேட்டுச்சு. சவுண்ட் கேட்குது. நாய் வேற பழகிது. ஹலோ
கைஸ் நான் இந்த ஃப்ரேம் பார்த்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் பண்ணுகிறேன். தெரியுதா உங்களுக்கு? பாருங்க. ஸோ இந்த மொபைல் ஃப்ரேம் பார்த்து தான் நான் மூவ் பண்ணின்னுக்கிறேன். என்கிட்ட ஒரு துளி லைட் இல்லை. ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஹலோ, இந்த மூலையில் ஏதோ சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டுச்சு. ஒருவேளை இந்த ரூமில் இருக்காங்களா? இந்த ரூமில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சரி, வெளியே போவோம். வெளியே கதவு வேற க்ளோஸ் ஆகுது. அமரா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அமரா, அதே அதே வாய்ஸு. அமரா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். அமரா, கோவப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் கூட வந்த ஆள் நான். நீங்களும் எனக்கு அக்கா மாதிரி தான். என்னை பயமுறுத்தாதீங்க. இங்கே தான் இருக்கீங்களா? அதான் கேட்குது. யாருன்னா இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்துருங்க வெளியில். ஆளுங்க யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? அமரா, இப்போ நான் உள்ளே வர போகிறேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நானும் உங்களுக்கு ஒரு தம்பி மாதிரி தான். உள்ளே வர போகிறேன். பெரிய வீரப்புலி மாதிரி நான் ஒண்டியாக போய் கொடுத்துட்டு வரேண்ணே. அவன் அப்பயே சொன்னான், நான் தான் கேட்கல. அமரா அக்கா, நான் சத்தியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என்னை தயவுசெய்து என்னை பயமுறுத்தாதீங்க. நான் கொஞ்சம் பயந்தவன். அக்கா 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 உங்கள் காலில் வேணாலும் உள்ளூரக்கா. அக்கா தயவுசெய்து அக்கா என்னை பயமுறுத்தாதீங்கக்கா. எந்த பக்கம் இருக்கீங்க? இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கீங்களா? அக்கா தயவுசெய்து அக்கா என்னை பயமுறுத்தாதீங்க அக்கா. நானும் உங்களுக்கு தம்பி மாதிரி தான், சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். என்னை தான் காயப்படுத்திடாதீங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது முன்னால் போகிறதுக்கு. கைஸ், யாரோ ஆள் நடமாட்டம் கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் யாரோ வந்து நோட்டை ஓடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. சுற்றி வந்து காம்பவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது.
நாய் விடாமல் கொச்சினே இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுட்டாக வருது. முன்னால் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் சவுண்ட் இங்கேருந்து தான் வந்துச்சு. நீங்கள் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். வந்து பார்க்கலாம். பாரு, யாருமே இல்லை. ஆனால் இங்கேருந்து தான் சவுண்ட் கேட்டுச்சு. இந்த ரூம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆனால் சவுண்டு இந்த ரூமில் இருந்தால் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கோ இன்னொரு வாட்டி அந்த ரூமை பார்த்துட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்ட்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த வேல்யூபிளான கிஃப்ட்டை கொடுத்துட்டு நான் வருவேன். நான் திரும்ப வருவேன். வெளியே ரூபன் ப்ரோ வெயிட் பண்ணுறாரு. என்ன தைரியமாக இருக்க சொன்னார். ஆனால் தைரியமாக இருக்க முடியல. சரி, ஃபஸ்ட்டு நான் பயப்படுறத கம்மி பண்ணணும். ஏன் தான் அப்படி பயந்து சாவறனோ தெரியல. இதில் தைரியமாக நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. அமரா அக்கா, நீங்கள் இங்கே இல்லைன்னு தெரியுது. ஆனால் உங்கள் அழுக மட்டும் எனக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆக்குது. நான் மேலே வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் மேலே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மேலே வரேன். அக்கா நான் ஒண்ணுமே பண்ண வரலக்கா. ராஜ் வேறு உள்ளே தனியாக போயிருக்கிறான். ஸோ அவனை தனியாக அனுப்புறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காகத்தான் நான் வெளியே நிற்கிறேன். இதுதான் கீழே வந்துச்சா? ஒருவேளை எங்கள் மேலே தான் இருக்கீங்க. லைட்டுனால பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அக்கா, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு சரி நானே வளர்றேன். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு மேலே வரேன். பயமுறுத்தாதீங்க. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். என்னை ஏன் தான் இங்கே விட்டானோ தெரியல. அக்கா, நான் கிட்ட வந்துட்டேன். நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் பயப்படுவீங்கன்ட்டு. நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ அமராக்கா, இந்த சாரி உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் பயப்படுவீங்கன்னு நான் லைட்டு கூட போடல. பயப்படாதீங்க, நான் உங்களை தான் பண்ண மாட்டேன். இந்த சாரியை மட்டும் காம் டவுன் குமரன், காம் டவுன். இந்த சாரியை மட்டும் நான் வச்சுட்டு போயிடுறேன். இது உங்களுக்காக. இது முழுக்க மரத்துல இருந்து எதோ இது காத்துக்கு தான் விழுது. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவன்
இது மூஞ்செல்லாம் வெறுத்துட்டு இருக்குது. பார்த்துட்டேன். என்ன பார்த்துட்டேன்? என்ன பார்த்துட்டு? உள்ள பார்த்துட்டேன். யாரு? உள்ள உக்காந்து அழுதுட்டியா? ஆமாய்யா. அவங்கள பார்த்துட்டியா? நான் கொடுக்கல, பயத்தில் வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். உள்ள செம்ம ஆக்டிவிட்டிஸ். எங்க பார்த்த? மேலே மேலே டெரஸ்ல. நீ போயிடாது போயிடாது. யோ ஒன்றும் இல்லை, நீ பதட்டப்படாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. யோ கொஞ்ச நேரம் அமைதியா இருயா, ஒன்றும் பதட்டப்படாத, எதுவும் ஆகாதியா. இன்னும் செம்ம ஆக்டிவிட்டிஸ் தெரியுமா? போயிடாது. ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப பதட்டத்தில் இருக்கிற, நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு. நான் ஒரு வேலை பண்ணுறேன். அந்த கிஃப்ட் நீ வச்சிட்டியா? நான் வச்சுட்டேன். அது நினச்சி பயத்தில் ஓடி வந்துட்டேன். போவாத. ஆக்சுவலி டாப் பண்ணியா? நீ போவாத, நீ போவாத. இல்லை நான் போயிட்டு. இல்லை போவாத. யோ இப்போ அந்த கிஃப்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்களா இல்லையா? அரே கிஃப்ட் அக்செப்ட் பண்ணா என்ன உயிருக்கே ஆபத்து. என்ன கொல்ல வர மாதிரி பண்ணாங்க. வேண்டாம் போவாத. அவங்க நான் என்ன சொல்றேன்னு கேளு. அவங்க வந்து நல்ல ஆன்மா, ஓகேவா? நல்லா அவங்க நல்லா கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கினாங்களா இல்லையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கு நான் உள்ள போய் சொல்லவா பார்த்துட்டு வரேன், ஓகேவா? இல்ல வேணாம். யோ சொன்னா கேளு. வேண்டாம் வேண்டாம். ஒன்றும் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன், ஒன்றும் நடக்காது, சரியா? நான் ஜஸ்ட் இப்போதான் உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியுது. நான் ஜஸ்ட் போனவொன்னே வந்துடுறேன், ஓகேவா? வேணாம். ஒன்றும் இல்லை, நான் போனவொன்னே வந்துடுறேன். வேணாயா, சொல்றது கேளு, சொல்றது கேளு. வேண்டாம். ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். நான் இவ்வளோ சொல்லியோ நீ போற, ரிஸ்க் எடுக்கிறையா? டார்ச் லைட் வேணும். நீ ரிஸ்க் எடுக்கிறையா? யோ நான் ஜஸ்ட் போயிட்டு வரேன், டார்ச் லைட் கூட வேணாம், நீயே வச்சுக்கோ. லைட் இல்லாமலையா? ஆமாம் வானாப்பா. நைட் விஷன் கிதியா பார்த்துக்கூடா. ஐயா உன் சாமி உன் காலில் வேணாலும் உள்ளுறையா. வானாயா, தயவுசெய்து வானாயா. ஜஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்களா இல்லையான்னு மட்டும் நான் அக்செப்ட் பண்ணாலும் இல்லையா நம்ம காலையில் வேணா பார்த்துப்போம். இப்போ வேண்டாம். ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வரேன், சரியா? அதுக்கப்புறம் வெயிட் பண்ணு, நான் உள்ள போயிட்டு போனவொன்னே வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் 5 நிமிஷம் வந்துடுறேன். எனக்கு உனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்கியா? ஆனால் நான் உள்ளே போன நான் என்ன அவஸ்தைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ கூட கடைசி முறையாக கேட்குறேன், போறியா? பக்காவா? உன் விதியை யாரால மாற்ற முடியும்? போயிட்டு வா, வந்துடுவேல்ல? இங்கே இரு, 5 நிமிஷத்துக்கு வந்துடும், சரியா? பத்திரமா. நான் போனவொன்னே வந்துடுறேன், சரியா? பத்திரம். இவன் வேற சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கான். அமராக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான் நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். லைட்டு போட்டால் நீங்கள் முன்னாடி வரமாட்டேன்றீங்க, அதனால தான் நான் பிச் பிளாக்ல இந்த இருட்டில் நீங்கள் வாழ்கிற இருட்டிலே நான் வந்திருக்கேன். அக்கா உங்கள் தம்பி நான் கேட்குறேன், என் முன்னாடி உன்னால் வர முடியுமா? பிச் பிளாக்ல மூவ் பண்ணுறேன், கீழே என்ன இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. நைட் விஷன் ஃப்ரேம் பார்த்து தான் மூவ் பண்ணியிருந்தேன். அக்கா என் கூட தான் இருக்கீங்களா நீங்க? அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. அமராக்கா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த gift உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
அமராக்கா எங்க இருக்கீங்க? நீங்க ஏதாவது சத்தத்தை போட்டு நீங்க அங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா? எனக்கு இப்ப எதுவுமே தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அக்கா ப்ளீஸ் எதனா ரெஸ்பான்ஸ் கொடுங்க. இங்க இருக்கீங்களா? அமராக்கா அக்கா உங்களை பார்க்கறதுக்காகத்தான் நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். சவுண்ட் கேக்குது. அக்கா அமராக்கா மேல இருக்கீங்களா நீங்க? நான் மேல வரட்டுமா? அமராக்கா அக்கா மேல தான் இருக்கீங்களா நீங்க? அக்கா உங்களுக்கு என்ன கஷ்டமோ சொல்லி எனக்கு தெரியல. ஆனா ஒரு தம்பியா உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உங்களுக்கு நடந்தது கொடுமை தான். அந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா ப்ளீஸ் அழுவாதீங்க. அக்கா நான் இப்ப மேல வரப்போறேன். கைஸ் மேலே தான் வந்து அழுகிற சவுண்டு கேட்குது. ஸோ நான் இப்போ மேலே போகிறேன். அக்கா நான் வரேன்க்கா, மேலே வரேன், இருங்க. கைஸ் அப்படியே போகிறோம் மேலே. மேலே தான் சவுண்டு கேட்குது. அமராக்கா கைஸ் சாரி பாக்ஸ் நகருது. உங்களுக்கு தெரியுதா? அமராக்கா Oh my god. அக்கா கைஸ் எங்க இருந்து எங்க நகர்ந்து போயிடுச்சு பாருங்க பாக்ஸ்.
உங்களுக்காக தான் அந்த gift கொடுத்துருக்கேன். Shit. Oh my god. Shit. Guys, box நகர்ந்து போயிடுச்சு. என்னயா? சத்தியமா நீ சொன்னது உண்மைதான். பாத்தியா? பார்த்துட்டேன். பார்த்தல? ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னாச்சு? நான் சாரி பாக்ஸ் நீ கொண்டு போய் வச்சல. ஆமா. அது ஆட்டோமேட்டிக்கா அதுகிட்ட மூவ் ஆகி போச்சு. ஆட்டோமேட்டிக்காவா? பார்த்துட்டேன். சரி பார்த்துட்டல, இங்கேருந்து கிளம்பிடலாமா? கிளம்பலாம், அவ்வளோதான். நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதோட ஆன்மா வந்து அதோட சாந்தி அடைஞ்சிச்சு. அதோட ஆசை நிறைவேறிச்சு, அது போயிடுச்சு. தேங்க் காட். ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னாலேயே நம்ப முடியல. ஸோ இது வந்து தடவையாக என் முன்னாடி வந்து ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டி இப்படி நடக்கிறத நான் பார்க்குறது. ஓகேங்களா? நிறையா நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ஒரு மாதிரி மனசை உருக்குற அளவுக்கு இருந்துச்சு அது. ஸோ நான் வாங்கிட்டு வந்ததை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு மன திருப்தியோடு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். அடுத்து சூப்பரான வீடியோவில் வந்து நானும் ராஜா வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை.